ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில 74வதா அவர் நடிச்சு வெளியான படம் தான் சட்டம் ஒரு விளையாட்டு. இந்த படத்தோட திரைக்கதை யாருன்னு பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள். இந்த படத்தோட டைரக்டர் வந்து எஸ் சந்திரசேகர், கதை வந்து சோபா சந்திரசேகர். இந்த படத்துக்கு மியூசிக் வந்து எம்.எஸ். விஸ்வநாதன். இந்த படத்துல விஜயகாந்த், ராதா, செந்தாமரை, ரவிச்சந்திரன், செந்தில், சந்திரன் சொல்லிட்டு ஏற்பாடு பேர் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தை பத்தி ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். சட்டம் ஒரு விளையாட்டு, எழுச்சி நாயகன், எழுச்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சு வெளியான படம். அக்டோபர் 21, 1987 இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்தினோட கதை என்னன்னு பார்த்துருவோம். இந்த படத்தினோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதை தான். அது என்னன்னா ஒரு ரிவெஞ்ச் டிராமா தான். அதை வந்து எவ்வளோ ஒரு பூதாகரமாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே கலைஞர் அவர்கள் எழுதி கொடுத்துருப்பாரு. இந்த படத்தினோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஒரு வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செந்தாமரை. அவருக்கு வந்து மூணு பசங்கள் ஒரு பையன் வந்து செந்தில். இப்போ வந்து அதே ஊரில் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய ரவிச்சந்திரனுக்கு வந்து மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவித்யா. அவங்களுக்கு பசங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா, இன்னொரு பையன். ராஜா தான் நம்ம இளைய தளபதி விஜயா, நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர். அவர் தான் இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் சார்னுடைய சைல்டு ரோல். இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வில்ல வந்து நம்ம ஹீரோவோட இடத்த கேட்குறாரு, நம்ம போலீஸோட இடத்த கேட்குறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாரு. கொடுக்க மாட்டேன்னு சொன்னோடனே அவர் கோவப்பட்டு என்ன பண்ணுவார்னா அந்த ஸ்ரீவித்யாவையும் அந்த சின்ன பையனையும் கொண்டுருவார். கொண்டு உடனே பெரிய பையன் என்ன பண்ணுவார்னா அந்த கொலையை பரண்டையும் பார்த்துட்டு தப்பிச்சு ஓடிடுவார். தப்பிச்சு ஓடினோடனே போலீஸ் வந்து என்ன பண்ணுவார்னா இந்த கொலைக்கு வந்து சாட்சி இல்லை, அதனால வந்து இது கொலை நடந்ததா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலையை விட்டுருவார். அதாவது மனைவியும் தன்னோட சின்ன மகனும் இறந்ததை வந்து அவர் யோசிக்கிறதே இல்லை, அது அவருக்கு விட்டுறது. அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுதுன்னா பெரிய மகன் ஓடி போயிட்டாரு. ஓடி போன மகன் வந்து பெருசாகி திரும்பி வராரு. ராஜா அப்படிங்கிற பேர், அவர் உண்மையான பேர் ராஜா தான். இந்த படம் ஃபுல்லாக ஒரு விஜயன் தான் கூப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவரோட ஃப்ரெண்டு வந்து சந்திரசேகர், அவர் பேர் இந்த படத்துல ஃபீட்டர். அவர் வந்து ஒரு போட்டோகிராஃபர். அவருடைய ஃப்ரெண்டா இருக்கிறதுனால என்னோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தம்பி அப்படின்னு சொல்லிக்குவார் விஜயகாந்த் சார். அப்பதான் ஜோசப் விஜய் என்னோட பேருன்னு சொல்லி அறிமுகப்படுத்துவார் எல்லாத்துக்கிட்டையும். இப்போ என்னன்னா பெருசாகி வந்த உடனே செந்தாமரை குடும்பத்துக்கு ரிவெஞ்சுக்கு ஒரு ஆடியோ அனுப்புவார். என்னன்னா உங்க மகன்களை 3 பேர்த்தையும் கொண்டுட்டு உன்னையும் கொல்லுவேன், டைம் எடுத்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிவெஞ்சு ஆடியோ அனுப்பிச்சிருவாரு. அனுப்பிச்சோடனே அந்த செந்தாமரை உடனே போலீஸ் அணுகிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அணுகிறாரு. ரவிச்சந்திரன் வந்து நம்மளோட மகனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது. அதே போல் விஜயகாந்துக்கு தெரியும். ஏன்னா இவர் தான் நம்மளோட அப்பா, சின்ன வயசில் பார்த்துருப்பார்ல நம்ம அப்பான்னு தெரியும். இப்போ 2 பேர்த்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ட்ராமா. நீ மகன் அவர் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம், அது ஒரு ட்ராமா ஓடிட்டு இருக்கும். இவர் வந்து கொலை செஞ்சுட்டு அந்த தடயங்களை மறைக்கணும், இது ஒரு ட்ராமா போயிட்டு இருக்கும். இப்படி தொடர்ந்து போகிற படம் தான் சட்டம் ஒரு விளையாட்டு. இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான மேக்கிங்கோட அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக படத்தை எடுத்திருக்காங்க எஸ் சந்திரசேகர். இந்த படத்தில் ஒரு சீன் கூட அதை வந்து போர் அடிக்குது, லேக் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு படத்தை சூப்பராக எடுத்திருப்பாரு. இந்த படத்தினோட கதை வந்து ரிவெஞ்ச் ட்ராமா தான், ஆனால் அதையே ஒரு டிஃப்ரெண்டாக எடுத்து மக்களை வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக செஞ்சிருப்பாரு எஸ் சந்திரசேகர். அதுபோல் இந்த படத்தில் இருக்கிற மியூசிக் ஆகட்டும், இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஃபைட் சீன் ஆகட்டும், குறிப்பாக அந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த பொம்மை ஃபைட் இருக்குதுல, அது வேற லெவலில் பண்ணியிருப்பாரு தலைவர். அதுபோல் இந்த படத்தில் ராதா வந்து ஒரு பத்திரிகை ஆஃபீஸர்னுடைய பொண்ணாக இருப்பாங்க. அவங்களும் ரிப்போர்ட்டராக தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஒன் சைடாக விஜயகாந்த் சார் லவ் பண்ணுவார். விஜயகாந்த் சார் அதை ஏற்றுக்கிறது மணக்க பக்கத்தில் அவர் இருக்க மாட்டார். ஆனால் அது இருந்தாலும் அது ஒன் சைட் லவ்வாக போயிட்டு இருக்கும். அப்புறம் சந்திரசேகர் கேரக்டர் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர். பல குரல் பேசி அவர் சில சம்பவங்கள் செய்வார். அது ஒரு சோகமான முடிவை ஏற்றுக்குவார் அவர். அப்புறம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் தான் இந்த படம் ஃபுல்லாக விஜயகாந்த் கூட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறது அவர் தான். அவர் வந்து அப்பாவா இந்த கேரக்டர் நடிச்சிருப்பார். எப்படியாவது இந்த பையனை நம்ம மகன் சொல்ல வச்சிருந்த வாயிலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சீனை அதுக்காக செலவு பண்ணியிருப்பாங்க. அது போல் ஒரு ஐயர் வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கிற சீன் இருக்கும். அந்த சீன் சூப்பரான சீனு, அது எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு அந்த சீனு. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த படத்தோட ஒரு கனெக்ட் ஆயிடுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். அது போல் ஹாஸ்பிட்டல் சீனு ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் சீனு. அது வந்து உண்மையிலே அந்த சீக்வன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு ஒரு ப்ராப்பராக அந்த சீனை இயக்கியிருந்தாங்க. அதுபோல் செந்தில் வந்து இந்த படத்தில் வந்து செந்தாமரைக்கு வந்து மகனாக பிறந்து இறந்துடுவார். இறந்ததுக்கு அப்புறம் வந்து கூட அவர் வந்து காமெடி பண்ணுவார். அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவர் கொஞ்சம் பயன்படுத்தியிருந்தாங்க. அது போல் சந்திரன் படம் ஃபுல்லாக வருவார். அவர் வந்து வர்ற சீன் பூரா கலகலப்பாக இருக்கும்.
வில்லன் கூட தான் இருப்பார், ஆனால் ஹீரோவுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி காமெடி பண்ணுறதுல எஸ் எஸ் சந்திரன் தடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான அவர் நகைச்சுவை செல்வர் அப்படிங்கிற ஒரு பட்டப்பேர் கூட எஸ் எஸ் சந்திரனுக்கு இருக்குது. அதுபோல் இந்த படத்தில் வந்து ஃபைட் சீக்வன்ஸும் சரி, இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தனால தான் இந்த படம் வந்து இந்த அளவுக்கு நல்லா பேசப்படக்கூடிய படமாக வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்று கருத்து. இந்த படம் வந்து 74வது படமாக விஜயகாந்த் சாருக்கு வெளியாச்சு. கிட்டத்தட்ட இது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான படம் இந்த படம். இந்த படத்தினோட மேக்கிங் வந்து மிக பிரமாதமாக கொண்டு போயிருப்பாரு. அதுவும் குறிப்பாக அந்த இன்னும் சொல்லப்போனால் விஜயகாந்த் சார் அந்த ஒவ்வொரு ஒருத்தர் கொலை செய்யும் போது சாட்சி இல்லாமல் கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்பார். அந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்கும். பயங்கரமான அந்த ஒவ்வொருத்தரையும் அந்த மலை மேல இருந்து கொள்றது நிறைய. அது நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த விஷயம் என்னென்னு புரியும். விஜயகாந்த் சார் அவ்வளோ ஸ்மார்ட்டாக பிளாக் அண்ட் பிளாக்ல சூப்பராக அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக செம நீட்டாக இருப்பார் அந்த படத்தில். ராதாவும் இந்த படத்தில் செம கிளாமராக இருப்பாங்க. ரெண்டு பேர்த்துக்கும் அவ்வளோ ஒரு காம்பினேஷன் ஜோடி படத்தம் சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி 2-3 படங்களை சேர்த்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு பூங்காவனம் பிருந்தாவனம் ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் 2-3 டைம் வரும். சூப்பராக இருக்கும். மற்றபடி இந்த படத்தை நீங்கள் குடும்பத்தோடு பார்த்து ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம். தியேட்டரல் மெட்டீரியல் அந்த இடத்துல பார்த்தவங்களாம் நினச்சி நான் பெருமைப்படுறேன். அந்த மாதிரி இருந்திருக்கும் படம். விஜயகாந்த் சார் படம்னாவே ஒரு துள்ளலோடு போய் பார்த்துருப்பாங்க. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த படமும் அதே மாதிரி ஒரு துள்ளலோடு வந்த படம். ஒரு 200 நாளுக்கு மேலே ஓடி இது பெரிய ஒரு வெளிவிழா கொண்டாடின படம் இந்த படம். இந்த படத்தினோட விமர்சனத்தை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.